இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் பரலோக தூதர்கள் மத்தியிலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படுகிற தேவனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து ஆராதனை செய்ய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு எதிரான எல்லா தடைகளை நீக்கி போட்டு தேவாவியானவர் நீர் ஆராதனை மத்தியில் அசைவாடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஒரு ஆண்டவரே பரிபூரண அப்பா ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தோடு தெய்வீக சமாதான சந்தோஷத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். தியானிக்க போகிற வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் இந்த நாளிலே பேசுங்க. உடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் பாடல் புத்தகத்தில் 1வது பாடல், ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த பாடலை எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக இந்த காலை வேளையில் பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். படுத்துவதென்றாரே வாகிபனின் பாசம் பெரிதே, பங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு
பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிற்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிற்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய வெண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 364வது பாடல். யாருக்காவது ஃபேன் தேவை? ஃபேன் தேவைன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு குளிர் ஆனதுனால ஃபேன் வேண்டான்றாங்க. சகோதரர்களுக்கு வேணுமா? ஐயா மோசஸ் ஐயா வேணுமா? போட்டுடலாமா? சரி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை
கடைசியாக ஒரு பாடலை முழங்கால் படிட்டு பாடப் போகிறோம். 601வது பாடல். ஆவியானவரை அனலா இறங்கிடுமே. ஆறாவது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. எல்லாவின் வரங்களோடு பலமாய்ந்து இறங்கும் என்று ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே.
திட்டம் நிறைவேறணுமே ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே வீரங்களோடு பலமாய் இங்கு இறங்குமென்று ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த ஆராதனை நாளிலே தேவன் ஆளுகை செய்யும் அப்பா உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஜனங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆவியோடு உண்மையோடு இந்த காலை வேளையில் ஆராதனை செய்யும்படியாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆவியில நிறைந்து உம்மை ஆராதனை செய்யும்படியாய் ஒவ்வொருவரை ஆண்டவர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றின தேவன் காலை வேளையில ஒவ்வொருவரை நிரப்பும் ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உடைய வல்லமையினால் நிரப்பி தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். இந்த காலை வேளையில ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். தேவ ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஓ ரீபா ஷபா பா ரிகபா ரீபாலா பௌரமங்கர பௌஷந்தர நூதரி ரிகபால பௌரமங்கர பௌஷந்தர நூதரி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு தரிசனங்களை கண்டது போல இந்த நாளிலும் ஒவ்வொருவரை ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக. மேலோக தரிசனம் உடையவர்களாய் மாற்றுவீராக. கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் மாற்றுவீராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே கர்த்தாவே ஒவ்வொருவரை ஆவியானவர் ஆளுகை செய்யும். ஓ ரிபாலா ருக்கே நமா ரிபாலா ருக்கே நமா சந்தர நூதர பௌக்கான மௌசி. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியின் மரங்கள் 9 நாளும் ஆவியின் கனிகள் 9 நாள் இந்த சபையை நிரப்புங்க ஆண்டவரே. கனி கொடுக்கிறவர்களாய் ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர். நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மில் அன்பு கூறுகிறோம். கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம். உம்மில் அன்பு கூறுகிறோம். உம்மில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் அதிகமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆராதனை ஆராதனை ஆராதனை
நாமத்தையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யெகோவா, ஈரே எல்ரோயி, எங்களை காண்கிறவராயிருந்தீரே. எபனேசரே, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருந்தீரே. ஹல்லேலூயா. எல்ரோயி ஆகிய தேவன் ஆகாரை வனாந்தரத்தில் கண்டது போல எங்களை காண்கிற தேவனாயிருந்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாரும் எழும்பி, தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி இந்த வேளையில ஸ்தோத்திரம். போன வாரம் முழுவதும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவன் நம்மை வழி நடத்தி வந்தார். தீமைகளுக்கெல்லாம் விலைக்கு ஆண்டவர் காத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தர் நல்லவராயிருந்தார், போதுமானவராயிருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து, அப்பா இதுவரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் வழி நடத்தி வந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. எல்லாருடைய வாயும் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கட்டும். போன வாரம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல சுகபலனை தந்து வழி நடத்தினார். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் கூட இருந்து காத்து கொண்டார். வேலைகளை செய்ய பலனத்தையும் சுகத்தையும் கொடுத்தார். தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எல்லா வாய நன்றி சொல்லட்டும். ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், திண்ணமாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து ஆரம்பத்தி நடத்துவீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு
ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிறதான உரிமை எங்களுக்கு தந்தவரே, இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா எங்களை காத்து நடத்தி வந்த தெய்வமே, மனதார நன்றி சொல்லுகிறோம். மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை முழுவதுமாய் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை இந்த டிசம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி வரைக்கும் வழி நடத்தி வந்த நல்ல தகப்பன், ஓ இனிமேலும் ஆண்டவரே நீர் வழி நடத்தி செல்லும்படியாய் உம்முடைய ஆண்டவரே மாறாத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவன் தாமே கரம் பிடித்து நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தக இந்த வேளையில் சங்கீதம் 107வது சங்கீதத்தை இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க போகிறோம். 107வது சங்கீதம் ஒன்றிலிருந்து 20 வரைக்கும் படிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார்.
கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1வது வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீத பாடலை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சபையாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை அனுதினமும் துதிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுங்க. அவர் கிருபை துதிக்கிற ஜனங்கள் மேல் என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை விலகாதிருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆபத்தில் ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தார் அப்படின்னு சொல்லி தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை தேவன் என்ன செய்தார்? விடுவித்தார். இந்த நாளில் இந்த சங்கீதத்தை படிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கூப்பிடுகிற எளிமையானவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் என்ன செய்வாராம்? விடுவிப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாய் விடுதலை கொடுப்பார். 14:15 அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாத ஆத்துமாக்களை அப்படிப்பட்ட அந்தகார கட்டுகள் மரண கட்டுகளில் இருந்தவர்களை ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். மாத்திரமல்ல, அவருடைய கட்டுகளை அறுத்து போட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா இருளின் அந்தகார கட்டுகளை தேவன் அறுத்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சத்துருக்கள், மனிதர்கள், பிசாசானவன் உங்களுக்கு எதிராய் ஒருவேளை பல கட்டுகளை வைத்து கட்டி இவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும், இவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கட்டுகளை அறுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதன் மத்தியில் அந்த காரியத்தை தேவன் செய்கிறவர். ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த காரியத்தை தேவன் செய்கிறவர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே துதித்து பாடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவள் கட்டப்பட்ட கயிறுகள், விலங்குகள் எல்லாம் அது அறுந்து போயிற்று. அவர்களுக்கு தேவ வல்லமைக்கு முன்பாய் அவைகளால் நிற்கவே முடியவில்லை. இந்த நாளிலும் அதே தேவன் உங்கள் எல்லா கட்டுகளையும் அறுத்து போட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். உலகத்தில் பல கட்டுகளை கட்டுகிறவர்கள் உண்டு, ஆனால் இந்த கட்டுகளை அறுத்து போட்டு விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நேற்றைக்கு ஒரு தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு போர்டு வைத்திருந்தார்கள். மாந்திரீகம், சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் மாந்திரித்து கயிறு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு வைத்திருந்தார்கள். பாருங்க, கட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் கட்டுகளை அறுத்து ஜனத்தை விடுதலையாக்கி மரண இருளிலிருந்து விடுதலையாக்குகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இந்த சங்கீதத்தில் பல தடவை இந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி
அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வீட்டில் உள்ளவருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் புறப்பட்டு போய் அவர்களை குணமாக்கப் போகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். இந்த வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்துவாராக. வசனங்களின்படி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாட கேட்கும்போது காணிக்கை கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட்.
உமக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதியுள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கணும். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, வியாதியுள்ள விசுவாசிகளை உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே விடுதலையாக்க சுகமாக்க ஜெபிக்கிறோம். தழும்புள்ள கரத்தினால சுகமாக்க ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிரேசி ஞானவழி சவருடைய மகள் கிரேசிக்காக 2 வாரமாக ஜுரம், குளிர் ஜுரம் தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மகளுக்காய் கர்த்தர் விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திரம். டைபாய்டு பாதிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் விடுதலையை கொடுக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர சோத்திர சோத்திரம். அதுபோல் சண்டே கிளாஸ் படிக்கிற சித்ரா, அந்த பாப்பாவுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான அந்த மகளுக்காக திடீரென்று 2-3 தடவை பிளட் வாமிட்டிங், இரத்த வாந்தி எடுத்து விட்டாள். வயிற்றில் புண்ணு இருக்கிறதோ என்ன தெரியல. கர்த்தர்தாமே அந்த மகளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவளுக்கு விடுதலை கொடுக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திர. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அதுபோல் நேற்றைய தினத்தில் இந்த பகுதியில் சந்தித்ததான காஞ்சனா எவாஞ்சலின் சௌரி அழைத்து கொண்டு போய் ஜெபிக்க வைத்தார்கள். பூமிநாதன் என்கிற ஒரு ஐயாவுக்காக திடீரென்று அவர் ஊரில் கோயில் திருவிழாவில் கலந்து கொண்டு இங்கே வரும்போது ஊரில் அவருக்கு நல்ல ரிக்ஷா வண்டி ஓட்டுற அவருக்கு உடம்பெல்லாம் ஸ்லிம்மாக நல்ல வயிறெல்லாம் பிளாட்டாக இருக்கிற அவருக்கு திடீரென்று ஒரு 8 மாத கர்ப்பிணி போல வயிறு இப்படியே பெருகி இருக்கிறத காண்பித்தார். ஸ்தோத்திரம். மருத்துவர்கிட்ட போனால் எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் வியாதி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் மாத்திரை கொடுத்துருக்காங்க. என்ன வியாதின்னு சொல்லணும், மாத்திரை கொடுத்தா பரவாயில்ல. வியாதியே இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு ஒரு அற்புதத்தை செய்யணும். செபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த ஐயாவுக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திர. ஆமேன். பிசாசினால கட்டப்பட்ட ஜனங்கள், இதுபோல பல வியாதிகளினால கட்டப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால விடுதலை பெறணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திர. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எவாஞ்சலின் அம்பிகா அந்த சௌரிக்காக அவருடைய அம்மாவுக்கு காலில் ஆப்ரேஷன் ஆகி மருத்துவமனையில் இருக்கிறார்கள். விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திர. பலவிதமான பாதிப்புகளோடு இந்த வருட இறுதி நாட்களில் காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் சுகமாக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர. இயற்கை சீற்றங்கள், பெருமழைகள் மேற்கொண்டு எதுவும் பாதிக்காதபடிக்கு தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிடணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மழையினால் பல வீடுகள் இடிந்து விழுந்தது. அப்படியே பயங்கரமான ஒரு பாதிப்பு. ஸ்தோத்திரம். சென்னையெல்லாம் அதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஜனங்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்யணும். ஒருத்தருடைய வீடு அப்படியே இடிந்து தண்ணீரிலே விழுந்து விட்டது. 2 பேருடைய வீடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடுகளை இழந்தவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஏதாவது உதவி செய்து அந்த வீடுகளை கட்டி கொடுக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. தேசம் கர்த்தரை அறியும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிற இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர சோத்திர சோத்திர. இந்தியாவின் எல்லா இடங்களிலும் கிறிஸ்து பிறப்பின் ஆராதனையை, கிறிஸ்மஸ் ஆராதனையை தடையில்லாதபடிக்கு நடத்த ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் கிரியை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர சோத்திர. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுதும் தியானிக்க போற தேவனுடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். போன வாரத்தில் தியானித்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் அதை நமக்கு இன்றைக்கு தியானிக்க போகிற வசனங்களை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தரணும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு இந்த நாளிலும் உதவி செய்யும். இந்த காலை வேளையில் வந்து ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும். இவர்கள் இன்றைக்கு உமக்கன்று காணிக்கைகளை கொடுத்தார்கள் ஆண்டவரே, அதை ஆசீர்வதித்து நூறத்தனையாய் திருப்பி கொடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வியாதியுள்ள மக்கள் ஒவ்வொருவரும் சுகம் பெற்றவர்களாய் விடுதலையோடு இந்த வருட இறுதி நாட்களில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மாத்திரமே தொடர்ந்து மகிமைப்படும். இந்த நாளில் தியானிக்க போகிற வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தாவே ஸ்தோத்திர, நீர் ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. உம்முடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. சங்கீதம் 34 சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Read in English also. தம்பி மாறில வரலையோ? இங்க படிங்க. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusts in him. ஸ்தோத்திரம். Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusts in him. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை எனவே நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் ஜீவிக்க வேண்டும். அவரை நம்பி எல்லா காரியங்களிலும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய வியாதிகளில், பிரச்சனைகளில், நமக்கு எதிரான போராட்டங்கள் மத்தியில் அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே தேவ ஜனங்களாகிய நாம் விடுவிக்க வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனை இயேசுவை நம்பி நாம் ஜீவிக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம்.
இரண்டாவதாக அவர் நம்முடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதால நாம் அவரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நோக்கத்தோடு செயல்படுவோம். ஒரு திட்டத்தோடு தேவன் இப்படியா என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படியா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படியா என்னுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படியா என்னுடைய தொழிலை தேவன் விருத்தியடைய பண்ணி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் கண்டிப்பாக அவசியம். ஒரு சின்ன வீடு கட்டுகிறதா இருந்தாலும் அதற்கு என்ன செய்வாங்க? ஒரு திட்டம் போடுவாங்க. இந்த வீடை இப்படி கட்டணும், இங்கே ரூம் இருக்கணும், இங்கே கிச்சன் இருக்கணும், இங்கே ஹால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பிளான் போடுறாங்க. அதுபோல தான் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் ஒரு பிளான், உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் தேவை. அந்த திட்டமிடுதலை எங்கே அப்ரூவல் கிடைக்க இந்த பிளானெல்லாம் போட்டு அப்ரூவலுக்காக அதற்குரிய கார்ப்பரேஷனுக்கு நம்ம அனுப்புனா அதை அப்ரூவல் பண்ணி நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அது வேற. ஆனால் நம்ம திட்டங்கள் நிறைவேற அப்ரூவல் ஆக தேவ சமூகத்தில் அதை ஜெபத்தில் வைத்து, ஆண்டவரே இதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம்ப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, இந்த திட்டங்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வைக்கும்போது திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர். திட்டங்கள் நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவரே நான் திட்டமிட்டிருக்கிறேன், நான் இந்த பிளான் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நீர் எது எனக்கு பெஸ்ட்டு, இது இவனுக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நீர் விரும்புகிறீரோ அதை எனக்கு நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக நேர்த்தியாகவே அப்பா செய்வார் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் நாம் தியானித்தோம். அவர் நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசுவை நம்பி கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த நாளிலே அவர் வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடியால் அவரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? முதல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை வசனங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறபடினால வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். கண்டிப்பா இன்னைக்கு ஒருவேளை அந்த வார்த்தை நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காலை வேளையில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், பல காரியங்கள் இன்னும் ஒருவேளை நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கண்டிப்பாய் ஏற்ற நேரத்தில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் எந்த காரியத்தை நிறைவேற்ற எந்த நேரத்தில் நிறைவேற்றினா அது நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் இடத்துல சில குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொல்லி பல வருடங்கள் உருண்டோடி விட்டது. ஆனால் தேவன் சொன்னது பொய்யான காரியமாய் மாறவில்லை. வேதம் சொல்லுகிறது 430 வருடங்கள் முடிந்த அதே நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி எகிப்தியர் அவர்கள் உடைமைகளை அவர்கள் உழைப்பை எல்லாம் ஒரு அட்டையை உறிஞ்சுகிறது போல உறிஞ்சினது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அங்கிருந்து வரும்போது அந்த ஜனங்களை வெறுமையாய் கொண்டு வரவில்லை.
எல்லாரிடத்துல அந்த எகிப்தியரிடத்துல நீங்க பொன்னுடைமைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் கொடுத்தார்கள். பொன்னா முக்கியம், ஜீவன் போகிறது, நீங்க என்ன வேணுமோ வாங்கிட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கென்று முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையே நிறைவேற்றுவார்னா, இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி எழுதி வைத்து நினைவில் வைத்து, அப்பா இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன், இது என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பா தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை இதுவரைக்கும் நம்பி அதில் உள்ள காரியங்களுக்காய் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு முதல் நீங்க வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்த ஆண்டவரே, வார்த்தைகள் சபையின் மூலமாய் இதை சொன்னார்கள், இந்த வருடத்தில் சொன்னாங்க. ஆண்டவரை நான் மறந்து போயிட்டேன், ஆனாலும் இதை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிப்போம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எண்ணாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்கள் மேல் பயங்கொண்டதான பாலாக் என்கிற ஒரு மோவாபிய ராஜா அவர்களை சபித்து, அதன் மூலமாய் அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் யாரையும் வெற்றி கொள்ளாதபடிக்கு அவர்களை சபிக்கிறதற்கு ஒரு பிலேயாம் என்று சொல்லக்கூடியதான ஒருத்தரை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். பிலேயாமனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் பண ஆசைக்கு சாய்கிற, பணத்தை பெற்றுக்கொண்டு சில காரியங்களை சொல்லக்கூடியவர் என்பதை இந்த அதிகாரங்கள் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தில் இப்படியாக அவன் சபிக்க வரும்போது கடைசியில் இந்த ஜனத்தை எல்லாம் நம்ம சபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். 23:19 படிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஸ்தோத்திரம். பாருங்க, சபிக்க வந்தவன் என்ன சொல்லுகிறாரு? அப்பொழுது அவன் தன் வாக்கியங்களை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செபிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லுகிற காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் யாக்கோபிலே
என்ன அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ஸ்தோத்திரம். சாபத்தை சொல்ல வந்தவன், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அவருடைய பிள்ளைகளை சபிக்க இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசுவா 21:45 படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், நான் இந்த காரியங்களை செய்வேன், நான் உங்களுக்கு தேசத்தை தருவேன், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை திருப்பி கொண்டு வருவேன், ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த கானான் தேசத்திலே வாழுவீர்கள் என்று சொன்னதான எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தையும் கூட தவறி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், பல வாக்குத்தத்தங்களை தேவன் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினதை நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களுக்காய் நாம் ஜெபிக்கும் போது அதை தேவன் நிறைவேற்றுகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடிக்கு நிறைவேற்றினார் அப்படின்னு அல்ல. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வாக்குத்தத்தங்களை ஞாபகத்தில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரை இதை கொடுத்தவர் நிறைவேற்றுங்க, ஆண்டவரே இதன்படி என் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இதன்படி ஆண்டவரே என் வேலையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்க, என்னுடைய தொழிலில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே இதன்படி என்னுடைய தொழிலை, என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி அதை வைத்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு நிறைவேறும். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டார் தேவனால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஆபிரகாம் தேவன் அவரிடத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஆபிரகாமுக்கு இது போல நிறைய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு வேத புத்தகத்தை எழுதி, ஆபிரகாமே இதுதான் பரிசுத்த வேதாகமம், இதை டெய்லி படி, இதை நீங்கள் படிக்காமல் சர்ச்சுக்கு வராது அப்படின்னெல்லாம் ஒன்றுமே ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறது போல ஒன்றுமே கிடையாது. ஆரம்பம் பாருங்க, தேவன் பேசுகிறார், தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே நான் உன்னை இப்படி பெருக பண்ணுவேன், இப்படி ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தைகளை தான் ஆபிரகாம் கேட்கிறார். கேட்டு அந்த வார்த்தைகளை தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கையிட்டு விசுவாசத்தில் வல்லவராய் ஆபிரகாம் மாறிக்கொண்டே இருந்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார், தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அதை குறித்து ஒரு தாகம், இதன்படி தேவனனை ஆசீர்வதிக்க வேண்டும், இதன்படி தேவனனை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருடமும் ஒரு வாக்குத்தத்தத்தை வசன போர்டில் போட்டு நம்ம கொடுக்குறோம். அதை எத்தனை பேர் நீங்கள் வைத்து ஜெபம் பண்ணுறீங்க தெரியல. ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபிக்கும்போது கண்டிப்பாய் தேவன் அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். சில வீடுகளில் சில நேரத்தில் போகும்போது அந்த வாக்குத்தத்தம் எப்படி தலைகீழாக தொங்கும். அவங்க படிக்கும்போது அப்படியே தலைகீழாக இன்னும் படிப்பாங்களே தெரில, தலைகீழாக தொங்கும். சில வீடுகளில்
எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் சில வீடுகளில் லைனாக அதை ஒழுங்காக அடுக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். வீடுகள் அப்படின்னா, கிறிஸ்தவ வீடுகள்னா வசன போர்டுகள், நல்ல வசனங்கள் உங்களுக்கு தெரியும்படியாய், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும்படியாய் வைக்கப்பட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வீட்டு நிலைகளிலும் வாசற்படியிலும் அதை என்ன எழுதி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு வாழ்க்கையின் உயர்வு, அதுதான் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த வீடுகளில் வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து முக்கியப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வீடு கண்டிப்பாய் இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஒருவேளை நான் அதையெல்லாம் முக்கியப்படுத்துறது இல்லையே, பார்க்கறது கூட இல்லையே, எப்போவாது வருஷத்தில் ஒரு வாட்டி ஒட்டடை அடிக்கும்போது தான் அதை சும்மா தொடப்பையால் பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். நீங்கள் வார்த்தைகளை பாருங்க, வார்த்தைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்தீங்களே, இதை நிறைவேற்றினீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற போகிறீர், சீக்கிரமாய் நடக்க போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேறாத காரியங்களையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் முழுவதிலும் அநேக வாக்குத்தத்தங்களினால நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. வாக்குத்தத்தம்னா எல்லா காரியங்களிலும் எல்லா நிலைமைக்கும் தேவன் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திர. ஆசீர்வாதத்துக்கும் வாக்குத்தத்தங்களை தேவன் வைத்திருக்கிறார், பாதுகாப்புக்கும் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். உனக்கெதிராய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது, உனக்கெதிராய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தில் இப்போதான் மோசேயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். அந்த நேரத்தில் பாருங்க, மோசேக்கு கூட கிடைக்காத பெரிய ஒரு வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். மோசேக்கு கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கல. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை யோசுவாவினுடைய வாழ்க்கையில் அப்படியே தேவன் நிறைவேற்றி வழிநடத்துகிறதை வேதம் சொல்லுகிறது. மோசேயிட்ட கூட அப்பப்போ ஒவ்வொருத்தன் எதிர்த்து நின்றான். தண்ணி இல்லைன்னா உடனே கல் எடுத்துட்டு வர்றது. ஸ்தோத்திரம். கறி சாப்பிட்றதுக்கு கறி மாதிரி ஏதாவது இல்லைன்னா, என்னப்பா நீங்கள் நாங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தாலும் அங்கே நல்ல கறி சாப்பிட்டோமே, இங்கே எங்களை கொண்டு வந்துட்டீங்களே, ஒன்றுமே இல்லை, மன்னா மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து மோசைக்கு ஒரே பயங்கரமான தலைவலி. தண்ணி இல்லைன்னா கல்லெறிய நின்ற போது ஒரு தடவை மோசே அந்த கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக அந்த கண்மலையை 2 தரம் அடிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நீ இப்படி செய்தபடினால நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த கானானுக்குள்ளே நீ வரமாட்ட,
நீ உயரமான இந்த ஒரே மலையின் மேலே ஏறி பாரு, அந்த தேசம் நான் கொடுக்க போகிற தேசத்தை அப்படின்னு சொல்லி அங்கே ஏறி பார்த்த உடனே மோசே இறந்து போனார். அதுக்கப்புறம் தான் இந்த யோசுவா வருகிறார். பாருங்க, மோசைக்கு எதிராய் அநேகம் பேர் எதிர்த்து எழும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடி அந்த யோசுவாவுக்கு எதிராய் அவன் நடத்தின ஜனங்களாயிருந்தாலும் வேற மற்ற ஜாதிகளாயிருந்தாலும் எதிராய் வந்தவர்கள் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோசுவாவுக்கு எதிராய் எழும்பி செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வகையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து யோசுவாவை தேவன் கனப்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பி செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். ஒரு வழியே உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியே உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 7 வழியாய் ஓடி போவார்கள். ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் ஒரு வழியே வருவார்கள், ஆனால் 7 வழியா ஓடி போவாங்க. உங்களுக்கு எதிராய் அநேகர் சேர்ந்து நியாயமில்லாதபடிக்கு ஒருவேளை பயமுறுத்துறாங்களா, நியாயமில்லாதபடிக்கு உங்கள் குடும்பத்துக்கு எதிராய் பேசுகிறாங்களா, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உனக்கு எதிராய் ஒரு வழியே வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, ஆண்டவரே இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற வார்த்தையை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே ஒரு சிதறடிப்பை கட்டளையிடுவார். வார்த்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ளே முட்டல் மோதல் உண்டாகும். ஒரு வழியே வந்தவங்க 7 வழியா சிதறி ஓடும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திர. காரணமே இல்லாதபடிக்கு நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிளேம் பண்ணி பிரச்சனை கொடுப்பாங்க பல இடத்துல. தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது பதறி போகாதுருங்க. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களே, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களே, எல்லாரும் எனக்கு எதிராய் பேசுகிறாங்களே, இல்லை, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருப்பேன்னா உண்மையாய் ஆண்டவரிடத்தில் நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரை காரணம் இல்லாமல் எனக்கு எதிராக இவர்கள் எல்லாம் எழும்பி ஆண்டவரை தூசணமான வார்த்தைகளை பேசுகிறாங்களே, மனதை நோகடிக்கிறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்களே, ஆண்டவரே உனக்கு எதிராய் ஒரு வழியே வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கிரியை செய்ய அப்படின்னும் போது ஆண்டவர் பார்ப்பார். என்னுடைய பிள்ளையின் மேலே நியாயம் இருக்கும்போது துணிகரமாக அவங்களுக்கு எதிராக செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற ஆண்டவராக இருப்பார். ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை படிப்போம். 2 நாளாகமும் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அவர் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். யோசபாத்து தலைமையில அங்கே படைகள் தங்களுக்கு எதிராய் வந்த சேனைகளுக்கு எதிராய் கடந்து செல்லும்போது அதிகாலையில் எழும்பி யோசபாத் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நின்று, ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, வேற காரியத்தை அல்ல, மனித புயத்தை அல்ல, தேவன் அல்லாத காரியங்களை அல்ல, கர்த்தரையே நம்புங்க, இயேசுவையே நம்பி வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யுத்தத்தில் ஆண்டவரையே நம்புங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை நம்புங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில்
பல பாதிப்புகளோடு ஒருவேளை இருக்கலாம். குடும்பத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரிய போகிறது, எனக்கு இருக்கிற போராட்டம் யாருக்கு தெரிய போகுது, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை பல கேள்விகளை எதிர்கேள்விகளை வைக்கக்கூடும். ஸ்தோத்திரம். பல ஜனங்களை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க எவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்கள்ட்ட நெருங்கி போகும்போது தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். நேற்றைக்கு ஒரு சகோதரனை சந்தித்த போது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கொஞ்சம் வசதியானவர், தொழில் செய்கிறவர். அவர் சொல்கிறாரு, நானும் என்னுடைய மனைவியும் பேசுகிறதில்ல, பல ஒரு பிரச்சனையினால் என்ன அவங்க நம்பாத சில காரியங்களை மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அதை என்னிடத்தில் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லாதபடிக்கு அதை ஒரு பிரச்சனையாக வைத்து இருக்கிறபடினால குடும்பத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி அதை அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடாதபடிக்கு அவங்களே இன்னொரு ஆள் சொன்னதை வைத்து அவங்களே முடிவெடுத்ததுனால நான் சொல்லிட்டேன், என் பெட்ரூம்லெல்லாம் நீ வரக்கூடாது, நான் வீட்டில் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இருக்காதுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. யாரோ கொளுத்தி போடுகிற ஒரு சின்ன நெருப்பு அநேக குடும்பத்தை என்ன செய்கிறது, பிரிக்கிறது. சந்தேகங்கள், பல காரியங்கள். தெரியுமா உங்கள் கணவர் அப்படி பண்ணிட்டாரு, தெரியுமா உங்கள் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடுகிற சின்ன ஒரு புகைகிற நெருப்பினால இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அநேகருடைய குடும்பத்தில் பாதிப்புகளோடு இருக்கிறாங்க. வெளியிலேருந்து அவர்களை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன வசதி, இவங்களுக்கு என்ன அழகாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. தோத்திரானா எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் பேசிக் என்ன, கர்த்தரை நம்பினால் நிலைப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் ஆண்டவரை நம்புகிறதை காட்டிலும் மனிதரை நம்ப ஆரம்பிக்கிறார்கள், மனித வார்த்தைகளை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அதனால தான் பல ஜனங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள். ஸ்தோத்திர. தேவ பிள்ளைகளாக இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவர் இயேசுவை மாத்திரமே. அல்லேலூயா. மனிதனை அல்ல, நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்ப அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு சுவாசம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. அவனை நம்பின மனிதன் வெட்கப்பட்டு போய்விடுவான். ஐயோ, அவனெல்லாம் மலை போல நம்பிட்டு இருந்தேன், மலை சாஞ்சிச்சே. எனவே தான் வசனம் சொல்லுகிற, நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்ப எம்மாத்திரம். தோத்திரம். பாருங்க, ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில நம்பி அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி ஜீவிக்கிற மக்களாக இருக்க நாம் கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஒரு குறிப்பை பார்த்து ஜெபிக்க போகிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினால நாம் நம்பிக்கையோடு அவரை நம்பி வாழ்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவர் தேவனாக இருக்கிறபடினால அவரை நம்ப வேண்டும். ரெண்டாவதாக அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினால நாம் அவரை நம்பணும். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து அழைக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். பல நேரங்களிலும் நாம் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது பதில் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கண்ணீரை, ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மகதலேனா மேரி இருக்கிறாங்க, அவளுடைய தம்பி மகள் கர்ப்பிணியாக 8 மாத கர்ப்பிணியாக இருந்த சௌரி ஸ்கேன் எடுக்கும்போது சொல்லிவிட்டார்கள், உங்கள் குழந்தைக்கு மூக்கு வளராமல் இருக்கிறது, எலும்பு வளரல. ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்னாடி சௌரி சொன்னாங்க, இப்போ டெலிவரி ஆகிவிட்டது, மூக்கு எல்லாமே நல்லா இருக்குது,
நம்முடைய சபையில் அந்த சகோதரி ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணாங்க. சபையில் ஒவ்வொரு வாரம் அவர்களுக்காய் ஜெபித்தோம். ஆண்டவர் ஜனங்களுடைய ஜெபங்களை என்ன செய்கிறார்? கேட்கிறார், கண்ணீரை மாற்றுகிறார். அவருடைய அவமானங்கள், நிந்தனைகள். இப்போதான் அந்த ஜனங்கள் புதுசாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கல்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, இப்போதான் போகிறாங்க. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஜெபத்தை கேட்டார். மருத்துவருடைய ஸ்கேனு ஒன்றும் இல்லை, குப்பை தொட்டியில் போடத்தக்கதாய் தேவன் கிரியை செய்கிற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினால நாம் அவரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாளும் நம்பி வாழ்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 34 சங்கீதம் 6 படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவன், அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் எந்த மூலையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் அவருக்கு அந்த ஜெபம் என்ன, அவர் எங்கேயோ இருக்கிற தேவன் அல்ல. கூப்பிடும்போது மனதார, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வியாதி போராட்டத்தில் உதவி செய்யுங்க, இந்த கஷ்டத்தில் உதவி செய்யுங்க, இந்த கண்ணீரில் உதவி செய்யுங்க, இந்த வேதனையில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது அவர் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற தேவன். அல்லேலூயா. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார், என்னுடைய இடுக்கண்களுக்கு எல்லாவற்றுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கிறவர்களாயிருக்கணும். ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் இருக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது. காலையில் எழும்பின உடனே ஒவ்வொன்றுக்கும் நினச்சி பாருங்க, நேரம் இருக்குது. பல்லு விளக்க நேரம் இருக்குது. ஸ்தோத்திரம். ரெஸ்ட் ரூம் போய் காலை கடன்களை எல்லாம் நிறைவேற்ற நேரம் இருக்குது. ஒரு நேரம் குளிக்கிறதுக்கு, நான் குளிக்கிற நேரத்தில் தான் நீ வருவியா அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு டிஃபன் பண்ண நேரம் இருக்குது. குறிப்பிட்டதான நேரம் வைத்திருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ண, தேவ சமூகத்தில் ஜெபிக்க, இது நான் அப்பாவிடத்தில் பேசுகிற நேரம், தேவனிடத்தில் ஜெபிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெபிக்க நேரம் இருக்கா? ஜெபிக்கிற ஒரு குறிப்பிட்டதான நேரம் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை விட்டு விடாதிருங்க. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறபடியினால அவரை நாம் நம்புகிற ஜனங்களாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனம் படிப்போம். லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு செய்வார் என்று அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஆண்டவர் ஜெபத்தை குறித்த காரியத்தை ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை இங்கே ஒரு ஓமையோடு உதாரணத்தோடு விளக்கி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அது என்ன ஓமை அப்படின்னும் போது, ஒரு விதவை ஒரு பட்டணத்திலே காணப்பட்டார். அங்கே ஒரு அகங்காரமுள்ள நியாயாதிபதி இருந்தான். இந்த அம்மா தனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உள்ள பிரச்சனையில, ஐயா நியாயம் செய்யுங்கய்யா, என் பக்கம்தான் நியாயம் இருக்கான, அநியாயம் பண்றாங்களே அப்படின்னும் போது நெடுநாள் வரைக்கும் அவன் நியாயம் செய்ய மனதில்லாதபடிக்கு அசட்டை பண்ணினான். ஆனா தொடர்ந்து அந்த நியாயாதிபதியின் இடத்துல போகும்போது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. நம்ம இந்த அம்மாவை கொஞ்சம் கூட சட்டை பண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லை.
ஆனாலும் இவள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள். தொடர்ந்து நம்மை இவள் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு இவளுக்கு நம்ம அந்த காரியத்தில் நியாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மனது மாறினானாம். அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் ஜெபத்தை விட்டுவிடாதபடிக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியில் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெபம் இருக்கா? இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் இருக்கிறதா? இருந்தால் கொஞ்சம் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஜெபமே இல்லையா? ஜெபிக்க முடியல. ஜெபிக்க உட்கார்ந்தா தூக்கமாக வருது. டிவி பார்க்க உட்கார்ந்தா அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? விசுவாசம் போச்சு, விசுவாசம் இல்லை. மனிதகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு ஜெபத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கீங்களா? தோத்திர ஆண்டவருடையத்தில் நம்பிக்கையோடு இங்கே அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நான் ஜெபிக்கணும், அப்பாவினிடத்தில் நான் சொல்லாம எங்கே போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊரெல்லாம் பல நேரத்தில் எனக்கு கஷ்டம், எனக்கு கடன், எனக்கு பிரச்சனை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் நோட்டீஸ் அடித்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனையை சொல்கிறோமா, ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. போகிற வாரம் ஆட்கள்கிட்டெல்லாம் புலம்புறோம். போகிற வாரம் ஆள்கிட்டெல்லாம் நம்முடைய காரியங்களை சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன உங்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்களா? போய் வித்தியாசமாக சிலர் சொல்லுவாங்க, சிலர் பரிதாபம் கொள்ளுவாங்க. அதுக்கு மேற்கொண்டு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. தோத்திரம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் சொல்லும்போது உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் கரிசனையோடு கேட்டு, ஐயோ என்னுடைய மகன் மகள் இந்த பிரச்சனையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். எனவே தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 15ஆம் வசனம் படிங்க. 50ஆம் சங்கீதம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்ப்பா, நீ என்னை மகிமைப்படுத்தும்படியாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கடைசியாய் படிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு தேவன் என்னை எப்படி உயர்த்தினாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எப்போ ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி அப்பா இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். ஸ்தோத்திரம். நினைக்கிற காரியங்கள் அல்ல, மாத்திரமல்ல நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். உயர்த்தப்பட வேண்டுமா? ஸ்தோத்திரம். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவரை நம்பி ஜெபிக்கிறவர்களாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Praise the Lord. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம்.
Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால நாங்கள் உம்மை நம்பி ஜீவிக்க ஆண்டவரே, நம்பி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை எந்த நிலைமையிலும் கேட்கிற தேவனாக இருக்கிறபடினால நாங்கள் உம்மை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை நம்பி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆண்டவரே உரிமை பாராட்டி ஸ்தோத்தரித்து ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாதும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, தார்மையான ஆராதனை நாளிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆண்டவரே இந்த வருட இறுதி நாட்களில் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலைக்கு உம்முடைய ஜனங்களை காத்து கொள்வீராக, பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நம்பி ஜீவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, நீர் எங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நம்பி ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாகவும் அதை தேவன் நிறைவேற்றினார் என்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இச்சபத்தை கேட்கிற தேவன் தேளை கூப்பிட்டான், கர்த்தர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை விசுவாசித்து ஜபத்தோடு வாழும்படியாய் உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். இந்த வேளையில் எல்லாரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருங்களை ஆசீர்வதி.
சொன்ன